வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம் ஆகியவை இணைந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தியது. கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு கருவிகள் என்ற தலைப்பில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் நவீன தொழில்நுட்பங்களை பள்ளி வகுப்பறைகளுக்கு கொண்டு சேர்க்கும் முக்கிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பயிற்சியில் திருநெல்வேலி மாவட்ட அரசு பள்ளிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 45 ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாக முதல்வர் செண்பக விநாயகமூர்த்தி பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் பயிற்சியில் கல்வியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயனுள்ள வகையில் கையாளுவது என்பது குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் என்னோடது ஏஐ ட்ரைனிங். மற்ற ட்ரைனிங்கை விட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் இந்த லெசன் பிளான் எழுதுறதுக்கு, பிள்ளைகளுக்கு மெயினாக டீச்சிங் பண்ணுறதுக்கு, எந்த சப்ஜெக்டை குறித்து அதில் கொடுத்தனாலும் சரி, நமக்கு தெரியாதது எல்லாமே வித்து அப்டேட்டோடு கொடுக்குறாங்க. அது ஒரு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ரூம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு பிள்ளைகளை எப்படி அட்ராக்ட் பண்ணணும், எப்படி கொஸ்டின் எடுக்கணும். கிளாஸில் ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, ஹை லேர்னர்ஸ் இருப்பாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக நமக்கு அட் அ டைமில் கொஸ்டினை எடுக்க முடியும். ஓகே சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ட்ரைனிங். பின்ன அதில் நம்ம எப்படி ப்ராம்ப்ட் டெவலப் பண்ணணும், என்னென்ன ப்ராம்ப்ட் கொடுத்தா என்னென்ன ரெஸ்பான்ஸ் வரும், மாணவர்களுக்கு அதை வைத்து எவ்வாறு கற்பிக்கலாம் என்பதை பற்றி சொல்லித் தந்தார்கள். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ChatGPTயில் இருக்கக்கூடிய ப்ராம்ப்டுகள் சிம்பிளாக கொடுக்கலாம், ஹை ஆர்டர் திங்கிங், அப்படி எத்தனை மாணவர்களுக்குனாலும் விதவிதமான கேள்வித்தாள் எடுக்கலாம் என்பதை பற்றி சொல்லி தந்தார்கள். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. மீன்வள அமைச்சர் ஸ்ரீநாத் பங்கேற்று முகாம் ஏற்பாடுகளை பார்வையிட்டு காரில் ஏறிச் செல்ல முயன்றார். அங்கிருந்த மீனவர்கள் அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோகுல் என்ற மீனவர் கையில் மண்ணெண்ணெய் கேனுடன் வந்தார். அவரிடமிருந்து மண்ணெண்ணெய் கேனை போலீசார் பறிமுதல் செய்தனர். அமைச்சர் காரில் ஏறிச் செல்ல முயன்ற போது தங்களது கோரிக்கையை கேட்க வேண்டும் என ஆத்திரமடைந்த மீனவர்கள் வாக்குவாதத்திலும் கூச்சலிலும் ஈடுபட்டனர். அமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மண்ணெண்ணெய் கேனுடன் வந்த கோகுல் என்பவர் கூறும்போது, தன்னோடு சேர்ந்து 8 விசைப்படகுகள் ஆந்திராவில் ஆந்திர மாநில அரசால் பறித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். 25 நாளாவது போட்ல ஆந்திரால ஏன் போட்டு பிடிச்சாச்சு, தொழில் போன போட்டு ரன்னிங்ல வந்த போட்டை பிடிச்சி இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. அமைச்சர்கிட்ட போயிட்டா இன்னைக்கு நாளைக்குன்றாங்க. அதிகாரி கிட்ட சொன்னா போய் பேசினாங்க, 2 முறை பேசினாங்க. அங்க என்ன நடந்துன்னு கூட சொல்ல மாட்டாங்க. என் பேர் கோகுல்நாதன். மதுரையைச் சேர்ந்த வக்கீல் கணேசன் என்பவர் மதுரை போலீஸ் கமிஷனரிடம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது புகார் மனு அளித்தார். அதில் முதல்வர் விஜய் குறித்து அதிமுக அண்ணா தொழிற்சங்க கூட்டத்தில் ஒருமையிலும் தரக்குறைவாகவும் அவதூறாகவும் பேசியுள்ளார். அநாகரிகமாக பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சரை பற்றி ஒருமையில பேசுறாரு. என்ன, அவர் இருக்கிறது தமிழகத்தில் உயர்ந்த பதவியில் இருக்காரு. அவரை பற்றி ஒருமையில பேசுறாரு. அதுக்கு யாருமே கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க. இதே போன வருஷம் வந்தப்ப ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு தமிழர்கள் உள்ள எல்லா அரசியல்வாதியுமே கொந்தளிச்சாங்க. இவர் முதலமைச்சர் அதெல்லாம் இருக்காரு, அதை பற்றி யாருமே கேட்கறதே இல்லை. அந்த பொறுப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கொடுத்து கண்டிப்பாக அவர் பேசணும். அதுக்குரிய நடவடிக்கை சொல்லி நாங்கள் கமிஷன் போய் பார்க்குறோம். இந்த மாதிரி இதே மாதிரி எந்த அரசியல்வாதி ஆர் பி உதயகுமார் பேசுறாரு, எந்த அரசியல்வாதியுமே அவர் முதலமைச்சர் ஒரு மரியாதையாக பேசணும். ஒருமையில இனிமேல் பேசவே கூடாது. அப்படி பேசினாங்கன்னா தமிழ்நாடு பூரா இதை எதிர்த்து நான் கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தும். மனுவில் அவதூறா பேசியிருக்காங்க, ஒருமையில பேசியிருக்காரு. கண்டிப்பான முறையில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. தாவிக நிர்வாகியான மாம்பாக்கம் ஊராட்சி தலைவர் வீராசாமி முடிந்த சாலை பணிக்கான தொகையை விடுவிக்க ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வீடியோ வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது. லஞ்சம் வாங்கியது தாவேக்க மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தாவேக்க அரசிற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட வீராசாமியை தாவேக்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பில் ஸ்வச்சதா பக்வாடா 2026 விழாவை ஒட்டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் மரக்கன்றுகள் நடும் விழா மணலி முல்லை வாயலில் நடைபெற்றது. மத்திய அரசின் லைஃப் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை திட்டத்தின் கீழ் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு சுற்றுலா இணையமைச்சர் சுரேஷ் கோபி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வடசென்னை MP கலாநிதி வீராசாமி, திருவொற்றியூர் MLA செந்தில்குமார், த ஹிந்து குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி நவநீத் எல்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
very possibly so very emotional. Only then the scheme will work. एक पेड़ अपने माँ के नाम पे. That is what the Prime Minister wishes. அவங்க அம்மா பேர்ல ஒரு மரம் அப்படி வந்து 147 கோடி ஜனங்களை நினைச்சா நமக்கு 147. அதுவே வந்து என்ன அம்மா பண்ணிட்டானா அப்பா இல்லையா அப்படின்னு கேட்டா அது அப்படியே டபுள் ஆகிடும் இல்ல. 300 crores 300 கோடி மரங்கள். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, யூபி ஆகட்டும், கேரளா ஆகட்டும், எங்க போனாலும் நாம கொஞ்சம் இருட்டு, கொஞ்சம் அந்த சன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நடக்கும்போது பார்த்து கீழே பார்த்து காலு பத்திரமா வச்சு நடக்கலன்னா பாம்பு, கல்லு, ஓந்து அதெல்லாம் இல்ல. மற்றது இருக்கும். ஓபன் டெஃபெகேஷன். இந்த ஸ்வச் பாரத் மிஷன் 2014ல ஐயா பிரதமர் ஐயா முதல்வரா குஜராத்ல இருக்கும்போது டிசைன் பண்ண திட்டம். அது 2014ல அவர் பிரதமர் ஆனதும் அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல போட்டு ஒரு ப்ராசஸிங் பண்ணி எடுத்து 2015ல கொண்டு வந்தது.